ஸோ ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக மேக் பற்றி மட்டுமே நம்ம பார்க்க போகிறோங்க. மேக் வந்து பார்த்திங்கன்னா 2020 ஆப்பிள் வந்து அஃபிஷியலாக அவங்களோட சிலிக்கான் சிப்பான அந்த எம் சீரிஸ் சிப் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். இன்டெல்லில் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சிப் ஆப்பிள் கிட்டேருந்து வந்தப்போ ஒரு ஆர்ம் பேஸ்ட் ப்ராசஸரில் வந்தது. ஸோ அப்படி வந்த ஒரு சிப் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்படி இருக்குது அதோட பெர்ஃபார்மன்ஸ், லைக் M2 M3 இன்னும் கிட்டத்தட்ட 3 சீரிஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ அப்கிரேட் பண்ணலாமா, இது வந்து யாருக்கு நல்லா இருக்கும், சூட் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து காலேஜ் என்டர் ஆக போகிறீங்க, லைக் 12th முடிச்சு நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருப்பாங்க, இல்லைனா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அடுத்த செகண்ட் இயர் போகிறப்போ கண்டிப்பாக ஒரு லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்கேஸ் மேக் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா MacBook Air 13 inch இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் லைக் 1 lakh ப்ரைஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் M2 வந்ததுக்கப்புறம் இது அரௌண்ட் ஒரு 10,000 15,000 கம்மியானுச்சு. இப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ M1 சிப் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக அந்த மேக்கோட பிளாட்ஃபார்மே டோட்டலாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆனுச்சு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அந்த டைமில், எல்லாராலையும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சிப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு M2 வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து M3 சிப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த யூஸ்வலாக அந்த ஏர் சீரிஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் டயகனலாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த M2 அண்ட் M3 வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளாட்டான டிஸ்பிளேஸ் தான். நமக்கு நார்மல் இந்த மேக்புக் ப்ரோ இருக்கட்டும், இல்லை நம்ம நீங்கள் அதர் விண்டோஸ் லேப்டாப்லாம் எந்த டிசைனில் இருக்கும், ஃப்ளாட்டான டிசைன்ஸில் தான் இருக்கும். அந்த ஏர் அப்படிங்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து M2 வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 1 lakh ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் M3 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,15,000 இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த 15,000 ப்ரைஸ்க்குள்ள என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் M1 MacBook Air வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்ட் மார்க்கெட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்சோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இப்போ வந்து M3 வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்கள். அப்படி விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்டயா அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து M1 வந்து நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 13 inch மாடல் தான். ஸோ இதில் 15 inch மாடல்ஸும் இருக்குது. நம்ம ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 13 inch மாடலே வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாட்ச் மாதிரி வரும். ஸோ லைக் யூஸ்வலாக ஐஃபோன்ஸில் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி நாட்ச் டைப் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஃபுல் டிஸ்பிளே ஃபுல் டிஸ்பிளே மாதிரி வரும். இந்த எட்ஜஸில் கூட அந்த மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் யூஸ் பண்ணி பழகிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்பவே பார்க்குறதுக்கு டிஸ்பிளே எல்லாமே சூப்பராக இருக்கும். லைக் மூவிஸ் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு மேலே பாதியும் கீழே பாதியும் போயிடும். ஒரு அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்ச் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ அதர் தேன் தட் மற்ற டைம் நீங்கள் ஈவன் எடிட்டிங் பண்ணும்போதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக டிஸ்பிளே எல்லாமே நீட்டாக அந்த நாட்சுக்கு கீழே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வியூவிங்காக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் M1 சிப், இங்கே M2 அண்ட் இங்கே M3. இது வந்து பார்த்திங்கன்னா 8 core CPU, இதுவுமே 8 core தான். இங்கேயுமே வந்து நமக்கு 8 core தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 core GPU தான் கொடுத்துருக்காங்க. லைக் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 core GPU தான் அது மேக்ஸிமம். அதை வந்து நம்ம லைக் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி அடுத்து எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் M2 வெர்ஷன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 10 core GPU வரை கொடுத்தாங்க. லைக் அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம இந்த 10 core GPUவில் மாடல்ஸும் நம்ம இப்போ வாங்கலாம். ஸோ அடிஷ்னலாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த M3 சிப்புக்குமே அப்படி தான். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் லைக் ஒரு என்ன சொல்கிறது, அதை அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் இதை தான் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க. லைக் இது வந்து 10 core GPU இருக்குது அப்படிம்பாங்க. பட் அப் டு 10 core GPU அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க. பட் 10 core GPU இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 10 core GPU அப்போ பயங்கரமாக அந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் அதுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக லைக் அரௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20,000 கிட்ட போயிடும். ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அது நம்ம பை பண்ணுறப்போ என்னென்ன பையிங் கைடில் நம்ம எல்லாமே அதை வந்து இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரைஸ் வருதுங்கிறது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, இங்கே யூனிஃபைட் மெமரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 16 GB தான். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு 24 GB வரைக்கும் நம்ம வந்து ரேமை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2 TB வரைக்கும் இருக்குது. லைக் 128 GB ஸ்டார்ட் பண்ணி 2 TB வரைக்கும் பண்ணலாம். ஸோ இங்கேயுமே 256 GBலேருந்தே இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த மேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மேக் பை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேட்டரி லைஃப் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். லைக் விண்டோஸில் நீங்கள் எந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டாலும் சரி பார்த்தீங்கன்னா
லைக் நமக்கு மோஸ்ட்லி லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக காம்பேக்டபுளாக இருக்கும். நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஈஸியாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி மேக்கோட மாடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் நல்லாயிருக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட சார்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஃபோனோட சார்ஜர் மாதிரியே இருக்கும். லைக் இதுவே நமக்கு விண்டோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு பெருசாக ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து பெரிய ஒரு கனெக்டர் வரும், அப்புறம் அதை தூக்கிட்டு செங்கல் மாதிரி சமக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி இருக்காது, ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக அங்கே ஒரு பெரிய சைஸில் அடாப்டர் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கேபிள் தான், அதை நீங்கள் ஈஸியாக மாட்டிட்டு எங்கேயுமே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காம்பேக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ கேரிங் ஆப்ஷன் அப்படின்னு போர்ட்டபிலிட்டி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல மேக் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 கோர் CPU வித் 4 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்குது அண்ட் 4 எஃபிஷியன்சி கோர்ஸ். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான், சிமிலராக தான் இருக்கும். இங்கே நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 7 கோர் GPU தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 கோர் GPU வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே அப்டுங்கிறப்போ நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது கிடையாது, இது வந்து கடைசி இது. ஓகேங்களா? ஸோ ஓகே, 16 கோர் நியூட்ரல் இன்ஜின் அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 16 கோர் நியூட்ரல் இன்ஜின் தான். இங்கே 100 Gbps வரைக்கும் நமக்கு மெமரி பேண்ட் வித் கிடைக்குது. ஸோ விச் இஸ் ரியலி குட் திங். அண்ட் மீடியா இன்ஜின் அப்படின்னு வர்றப்போ இங்கே ஹார்ட்வேர் ஆக்சலரேட்டட் H1.264 அண்ட் HEVC. ஸோ ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு வீடியோ கோடிங்ஸில் இந்த மாதிரி ப்ரோரஸில் நம்ம வீடியோஸ் எடிட்டிங் எல்லாமே வந்து நம்ம லைக் ப்ரோரஸ் வீடியோஸ் நம்ம எல்லாமே எடுத்து நம்ம ஷூட் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணுறப்போ அது வந்து அந்த இடத்துல ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வரும். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8GB வேரியன்ட் அண்ட் 16GB வேரியன்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. லைக் ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8GB, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 16GB வரைக்கும் பண்ணலாம். பட் M2லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம 8GB இருக்கும், இல்லை 16GB வாங்கிக்கலாம், இல்லை 24GB ரேம் உள்ளதை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இங்கே நமக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரும்போது ஆக்சுவலி லைக் M1 சீரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 256GB ஸ்டார்டிங் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டெல்லில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 256GB ஸ்டோரேஜ்லேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 lakh, லைக் இப்போ M2 வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக 1 lakh சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 8GB ரேமில் உள்ளதும் இந்த 256GB வேரியண்ட்டில் நீங்கள் வாங்கினீங்க மட்டும்தான் வந்து 1 lakh. இன்கேஸ் நீங்கள் 16GB போயிட்டு நீங்கள் வந்து 512 போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி ஒரு 20,000 25,000 இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அது டீட்டெயிலாக அடுத்து பார்க்குறோம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு வர்றப்போ சூப்பராகவே இருக்கும். இந்த 3 டிவைஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுல உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியாது, பட் வியூவிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ மேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். லைக் டிஸ்பிளேல நீங்கள் வந்து நார்மலாக வேறு ஒரு பிசியில் பார்க்குறதுக்கும் நீங்கள் மேக்கில் ஒரு மூவி பாருங்கள், லைக் அஃபிஷியலாக ஏதோ ஒரு OTT லைக் Amazon ப்ரைம்லேயோ இல்லை ஹாட்ஸ்டார் ஏதோ ஒரு எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கில் இருக்குது, ப்ரைம் வீடியோலாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க இல்லை வெப்சைட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வியூவிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் HDயில் வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டைம் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 1080p. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, ரொம்ப ரேர் கேஸில். ஸோ இந்த 720pயும் 1080மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஸ்லைட்லி நோட்டிசபிள் தான். அடிக்கடி ஜூம் காலிங் இல்லை ஒரு வீடியோ மீட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே வீடியோ காலில் தான். அப்படிங்கிறப்போ அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணலாம். அதர் தேன் தேட் நான்லாம் இதில் என்னோடய லேப்டாப்பில் இருந்து நான் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ், ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் இந்த 5-6 வருஷத்தில் அதை யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறப்போ. ஸோ எனக்கு அது வந்து ஆக்சுவலி தேவைப்படலை. நமக்கு மொபைல் இருக்கிறப்போ அதில் ஃப்ரண்ட் கேமராவில் கிளாரிட்டி நல்லாயிருக்கு அப்படிங்கிறப்போ இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஜூம் மீட்டிங்ஸ் அடிக்கடி அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறப்போ இது எல்லாமே நல்லா இருக்கும், அதில் டவுட் இல்லை. பட் இங்கே என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடியோ குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி மேக்கோட இதே வந்து யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்டர்னலாக கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலுமே இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு TWS வச்சுருக்க தான் செய்கிறோம், ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டேரெக்ட் நம்ம அப்படி தான் கேட்குறோம். ஸோ ஆடியோ குவாலிட்டியில் உங்களுக்கு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியலனாலும் நீங்கள் நம்ம ஸ்பீக்கர்ஸில் கனெக்ட் பண்ணி கேட்குறப்போ இல்லை ஒரு நம்ம ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணி கேட்குறப்போ 3 இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஷியல் ஆடியோ வித் டைனமிக் ஹெட் ட்ராக்கிங் வென் யூசிங் ஏர்பாட்ஸ். ஸோ ஏர்பாட்ஸ் 3rd ஜென்ரேஷன் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். லைக் நம்ம ஹெட் ட்ராக்கிங் அப்படிங்கிறப்போ நம்ம தலையை லைட்டாக அப்படி இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னா அந்த சவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த டேரெக்ஷனில் அப்படி திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரவுண்ட் எஃபெக்ட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, 3 mic array with directional beam forming. ஓகே, 3.5mm ஜாக் இது எல்லாத்துலேயுமே வரும். ஸோ மேக்கோட எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ மற்றபடி கீபோர்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிமிலர் தாங்க. ஸோ Wi-Fi 6 தான் இது 3லேயுமே இப்போ வரைக்கும்.
ஓகே ப்ளூடூத் 5.0 தான் இருக்குது, இங்கே 5.3 கொடுத்துருக்காங்க, அப்கிரேடட் ஒன். ஓகே தண்டர்போல்ட் 2 தண்டர்போல்ட் அண்ட் யூஎஸ்பி வந்து 4 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சீரிஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 போர்ட்ஸ் எதில் வரும் பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரிஸில் லைக் மேக்புக் ப்ரோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதர் தேன் தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ டச் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணுறப்போ லைக் க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நமக்கு பவர் பட்டனும் டச் ஐடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணுறது. ஸோ சரி பவர் அண்ட் பேட்டரி பேக்கப் இது எல்லாமே வந்து ரொம்ப சேம் தாங்க. ஸோ இங்கே நம்ம டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை பை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதை சூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பை கொடுக்குறேன். ஸோ மேக்புக் ஏர்லாம் இப்போ வந்து நம்ம M2 வெர்ஷன் நம்ம பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா M3 வாங்கிடலாம், அந்த ப்ரைஸ்க்கு போயிடும். லைக் நம்ம 16 GB RAM வாங்கினோம் அப்படின்னா. ஸோ M2 சிப்பே நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ M2ல் இங்கே பார்த்தீங்களா, ஸோ நமக்கு ஆல்ரெடி M2க்கும் M3க்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா 15,000 டிஃப்ரென்ஸ் இருந்தில்ல. ஸோ இதுவே நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க லைக் 8 கோர் GPU வேணும் அண்ட் 8 கோர் CPU வேணும் அண்ட் 10 கோர் GPU அடிஷ்னலாக இங்கேருந்து 2 GPU எக்ஸ்ட்ராவாக வித் ஒரு அடிஷ்னல் டபுள் த ஸ்டோரேஜ் கிடைக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 20,000 கூடிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ 1,20,000 வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் பண்ணக்கூடிய ஒரு பயங்கர கடுப்பான விஷயம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹெவி யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 16 GB யூனிஃபைட் மெமரி ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லைக் ஹெவி டாஸ்க்னால் உங்கள் ப்ரொஃபஷனே இது தான். லைக் லேப்டாப் வச்சு தான் லைக் கிராஃபிக்ஸாக லைக் எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறீங்க. ஸோ ரெண்டரிங் பண்ணுறீங்க, லைக் ஹை அண்ட் எஃபிஷியன்சி டாஸ்க் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக 16 GB வாங்குறீங்க. ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ரைஸ் ஜாஸ்திங்கிறது ஒன்று ரெண்டாவது. பட் இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ARM பேஸ்ட் ப்ராசஸர். அப்படிங்கிறப்போ நீங்கள் விண்டோஸ் மாதிரி இதில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி ரேமோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரேஜோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ரிமூவ் பண்ணி ஈவன் டெக்னீஷியன்ஸாக நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கூட அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோட்டலாக லேப்டாப்பே ரீப்ளேஸ் தான் பண்ண முடியுமே தவிர அப்கிரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ARM பேஸ்ட் ப்ராசஸரில் இது ஒர்க் ஆகிறதுனால ஸோ நம்மளால் எந்த விதமான அப்கிரேட்ஸுமே பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து எந்த மாடல் சூஸ் பண்ண போகிறீங்க. லைக் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேம் ஆப்ஷன் லைக் நீங்கள் 8 ஜிபியா இல்லை 16 GB யூனிஃபைட் மெமரி போகிறீங்களா இல்லை 24 போகிறீங்களா. 24 ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ அந்தளவுக்கு ஹெவி டாஸ்க் பண்ண போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 16 GB ப்ரிஃபர் பண்ணுங்கள். லைட் யூஸர் தான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேம் இருக்கிறதே நீங்கள் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே இருக்காது. அண்ட் இதில் மேக்கில் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு, ஒரு ஃபைல் எரர் ஆகிடுச்சு, கரப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இந்த 6 இயர்ஸில் எனக்கு வந்ததே இல்லை. அரவுண்ட் 2019 ஸோ 19லேருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறப்போ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பேட்ரி கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கு, அதில் நான் இல்லைன்னு சொல்லலை. பேட்ரி பேக்கப் கொஞ்சம் புவர் ஆகிட்டோம், சில நேரங்களில் சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இந்த டேட்டா எரர் ஆணுச்சு, கரப்ட் ஆணுச்சு, அந்த ஆன்டிவைரஸ் போடணும் இப்படிங்கிற இந்த எந்த தொல்லையுமே எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. மேக்கை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸாக எதுலேயும் இருந்து நான் டவுன்லோட் பண்ணதும் இல்லை. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். லைக் க்ரோம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ரோம் ரொம்ப ட்ரஸ்டட் சைட்ஸில் இருந்து லைக் நம்ம கூகுளோட வெப்சைட்லேயே போயிட்டு நான் கூகுள் க்ரோமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு எப்போவுமே சேஃப் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து விண்டோஸ் போக போகிறீங்க அப்படின்னா ஸோ விண்டோஸ்க்கும் மேக்கும் லைக் 1 lakh உங்கள் பட்ஜெட் இருக்குது. லைக் மேக் போகிறீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் 1 lakh வச்சுக்கோங்க. ஸோ 1 lakh பட்ஜெட்டில் உங்களுக்கு மேக் வாங்கலாமா இல்லை பெட்டரான விண்டோஸ் கேமிங் லேப்டாப் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ ஸோ அதை பொறுத்து தான். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் சொன்னாலும் நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக அதை பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோ பண்ணுறேன். லைக் உங்களுக்கு ARM பேஸ்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுமா இல்லை x86 ப்ராசஸர் கைண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுமா. லைக் விண்டோஸ் எல்லாமே அந்த ஆர்கிடெக்சரில் தான் ஒர்க் ஆகுது. நமக்கு மேக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இங்கே எல்லாமே உங்களுக்கு ARM பேஸ்ட் ப்ராசஸர் ஆர்கிடெக்டில் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி ஒர்க் ஆகுறப்போ ஸோ ரெண்டரிங் அண்ட் 3D மாடலிங் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு
ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 4K வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் அப்படிங்கிறப்போ அதுக்கு தனி செப்பரேட் இது இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மியூசிக் பேண்ட் இது பண்ண போகிறீங்க, லைக் க்ரியேட்டராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ கேமிங் அப்படின்னு வர்றப்போ அதுக்கு தனியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல்.